உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? யாராவது சாமி முன்னாடி ஏத்தின விளக்க அணைக்கணும்னு நினைப்பாங்களா? மத்தவங்கள பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாது. நான் நினைச்சேன், அதனாலதான் அணைச்சேன். ஏன் சொல்றேன்னா, ககன் மாமாவை முதல்ல நான் தான் காதலிச்சேன். முதல்ல எனக்கு தான் கிடைக்கணும்னு நான் தான் அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் மாமாவை நீ காதலிச்ச. நீ கூட சாமி கிட்ட வேண்டி இருப்ப. முதல்ல வேண்டிக்கிட்ட எனக்கு துரோகம் பண்ணிட்டு அப்புறம் வேண்டிக்கிட்ட உனக்கு நல்லது பண்ணிருக்காருல. அதனாலதான் அந்த விளக்க அணைச்சிட்டேன். சாமி மேல எனக்கு இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. ஏன் இதயம் வெடிச்ச மாதிரியே என்னைக்காவது ஒரு நாள் உன் இதயமும் வெடிக்கிற மாதிரியான நிலைமைய கொண்டு வருவார் அந்த கடவுள். அப்பதான் சாமிய நம்ப கூடாதுன்னு நீயும் நினைப்படி. அப்பா, நீங்க என்ன பேசுவீங்களோ தெரியாது. நம்ம இங்க இருந்து போகும்போது இந்துவை கூட கூட்டிட்டு தான் போகணும். அதுக்கு தானடா உன் கூட நாங்களும் வந்திருக்கோம். அவங்க எவ்வளவு பெரிய மனுஷங்களா இருந்தாலும், எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும், மாமனார் மாமியாரா எங்க உரிமைய, புருஷனா உன்னோட உரிமைய பறிக்க முடியாதுல்ல. நான் தான் சொல்றேன்ல, நீ பேசாம இரு. நீ வாடி போலாம். சரத்சந்திரா ஐயா, அபூர்வா மேடம், சரத்சந்திரா ஐயா, அபூர்வா மேடம், வாங்க வாங்க. எல்லாரும் ஒன்னா வந்தீங்கன்னா தான் எல்லார்கிட்டயும் ஒரே வாட்டி பேசின மாதிரி இருக்கும். நீங்க பண பேராசை பிடிச்சவங்க. அந்த பாழா போன பணத்துக்காக என் பொண்ணை கஷ்டப்படுத்திருக்கீங்க. கண்ணீர் சிந்தன அந்த வீட்ல என் பொண்ணு இனி கால் வைக்க மாட்டா. மீரா, நீ நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்க. இப்ப நடக்கிறத பத்தி பேசு. இப்ப அவங்க இந்து எப்படி பாத்துக்கிறாங்கன்னு தெரியாதா உனக்கு? நீங்க அமைதியா இருக்கீங்களா? நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க. இது ரொம்ப நல்லா இருக்குமா ஐயா சரத்சந்திரா? நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எதையும் பேசாம இப்படி சும்மா நின்றுட்டு இருந்தா இந்த பிரச்சனை தீராதுங்க. வரதட்சணைக்காக நாங்க இந்துவை கஷ்டப்படுத்தினது என்னமோ உண்மைதான். ஆனா நாங்க ஒன்னும் புதுசா வரதட்சணை கேட்டு கஷ்டப்படுத்தலைங்க. நீங்க குடுக்கறேன்னு சொன்ன வரதட்சணை கொடுக்காததுனால நாங்க அப்படி நடந்துகிட்டோம். இது உலகத்துல எங்கேயும் நடக்காத மாதிரி, நாங்க ஏதோ புதுசா பண்ண மாதிரி சம்பந்தியமா இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னடா பேசாம நிக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் நீங்க எங்க கிட்ட தான் பேசணும். உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை எங்க கிட்ட தான் கேட்டிருக்கணும். வேற யாரோ கொடுத்தா அதை எப்படி வாங்கிப்பீங்க? அங்கதான் ஆரம்பிச்சது பிரச்சனை. நீங்க இந்த விஷயத்த சொல்ல வேண்டியது எங்களுக்கு இல்லைங்க, உங்க தங்கச்சிக்கு. எத்தனை வாட்டி கேட்டோன்னு உங்க தங்கச்சி கிட்ட கேளுங்க. நான் எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணேன்னு நீங்க அபூர்வா கிட்ட கேளுங்க. உங்களுக்கு வரதட்சணை வந்து சேர்ந்துருச்சுன்னு நாங்க தவறா புரிஞ்சுக்கிட்டோம். எங்க வீட்ல 2 கோடி காணாம போனதுனால என் புருஷன் உருவாக்கின பெரிய மனுஷன் அந்த பணத்தை உங்ககிட்ட தான் கொண்டு வந்து கொடுத்துருப்பாருன்னு நினைச்சிட்டோம். அங்க சுத்தி இங்க சுத்தி என்னதான் நீங்க திருடன்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் அபூர்வா. ஆனா அந்த விஷயத்தை பத்தி இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்துவுக்கு ககன் அண்ணன் தானே, அந்த உரிமையில தான் அவன் பணத்தை கொடுத்தான். அப்படி இருக்கும்போது இந்து எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? ககன், எங்க சார்பா இந்துக்கு நீ வரதட்சணை கொடுத்தல, அதுல எங்களுக்கு விருப்பம் இல்ல. இந்தா உன் பணத்தை நீ வாங்கிக்கோ. என்னப்பா இது? தான் சொந்த தங்கச்சியா நினைச்சு இந்துவுக்கு என் புருஷன் வரதட்சணை கொடுத்ததுக்கு அதை போய் நீங்க திருப்பி கொடுக்கணும்னு பாக்குறீங்க?
இங்க பாருங்க, எங்க அம்மாக்கு அந்த மாதிரி ஆசையும் இல்ல, எனக்கு அந்த மாதிரி எந்த நோக்கமும் இல்ல. ப்ளீஸ் இதுக்கு மேல அப்படி பேசாதீங்க. இந்த கதையெல்லாம் வேண்டாம். என் அண்ணன் கொடுக்கற செக்க நீ வாங்கிக்க போறியா இல்லையா? பணம் கொடுத்துட்டேன்றதுனால அதை திரும்பி கொடுத்துறேன்னு சொல்றீங்க. இதே பணத்தை நீங்க அவங்களுக்கு கொடுக்காததுனால அன்னைக்கு இந்து சாக நினைச்சா. இந்து செத்து போயிட்டானா? அவ உயிரை கொண்டு வந்து நீங்க திரும்பி கொடுக்க முடியுமா? அதனாலதான் என் தங்கச்சி உயிரை காப்பாத்துறதுக்காக கொடுத்தேன். நான் கொடுத்த பணத்தை என்னால திரும்பி எப்படி வாங்க முடியும்? அப்படியே கொடுத்தாலும் வாங்க மாட்டேன். அப்படியா? அப்ப இந்துவும் அவ மாமியார் வீட்ல போய் அவ குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்க மாட்டான். அண்ணா வாங்கிக்கோண்ணா, அந்த செக்க வாங்கிக்கோண்ணா, என் குடும்ப வாழ்க்கையை காப்பாத்துனா. ப்ளீஸ்ண்ணா, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன், அந்த செக்க நீ வாங்கிக்கோண்ணா. இல்லைன்னா என் அம்மாவோட முட்டாள்தனத்தால என்னோட எதிர்காலமே இருட்டா மாறிடும்னா. ப்ளீஸ் அண்ணா. ஒரு காலத்துல நானும் உன்ன இதோ இவங்க எல்லார் மாதிரியும் வெறுத்துக்கிட்டு தான் இருந்தேன். உன்னோட நல்ல குணம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ உன்னோட தங்கச்சியா உன் மேல பாசமா இருக்கேன்னா. நீ கொடுத்த பணத்தாலதான் உன்னை நான் நல்லவன்னு சொல்றேன்னு நினைச்சு உன்னை இவங்க தப்பா நினைக்க கூடாதுங்கிறதுக்காகவாவது நீ அந்த செக்க வாங்கிக்கோனா.